ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் இனிமேல் புதுசாக அப்லோட் பண்ண போகிறோம். அது என்னன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு மொட்டை மாடியில் கார்டன் வச்சுருந்தேன். ப்ளஸ் அது கூடவே கோழியும் வளர்த்துட்ருந்தேன். நடுவில் குழந்தை பிறந்ததுனால அது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் நம்ம பாப்பா பெருசாக வளர்ந்துட்டதால் அது எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் மேலே ஷெட்டெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அரேஞ்ச் பண்ணி ஒரு 6 months ஆகிடுச்சு. இன்னும் கோழி எதுவும் வாங்கலை. இப்போ கோழி வாங்கி விட்ட போகிறோம். கோழி இன்னும் 10 daysயில் வந்துடும். அதுக்கு முன்னாடி மாடியை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன பண்ண போகிறோம், இப்போ மாடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடியோவாக காமிச்சிடுறேன். இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம மேலே ஏறி இப்படி வந்துடுவோம். இந்த ஸ்பேஸ் இப்போதைக்கு சும்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து தான் நம்மளோட மாடி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன மாடி தான் இது. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 400 square feet இடம் தான் எங்கள் வீடே. அதில் ஒரு 250 square feet அப்படி தான் இருக்கும் இந்த மாடி. இதில் நான் நிறைய செடிங்க வச்சுருக்கேன். என்னென்னா கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறமா மாங்கன்று போட்டு வச்சுருக்கோம். இது எங்கள் அம்மா போட்டது. அப்புறமா வேப்பிலை கன்று வந்துட்டுருக்கு. செம்பருத்தி வச்சுருக்கேன். 2 செடி செம்பருத்தி வச்சுருக்கேன். கத்தாழை, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கணும். ப்ளஸ் எங்கள் அம்மா துவரை செடி போட்டிருக்காங்க. மல்லிகைப்பூ, சங்குப்பூ இருக்குது, ரோஸ் இருக்குது. கொஞ்சம் மாடியே க்ளீன் பண்ணணும். எல்லாமே க்ளீன் பண்ணி இனிமேல் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் கோழிக்காக நம்ம கூண்டு மாதிரி அடித்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ அப்கிரேட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அது வளர்க்குறதுக்கு தேவையான செட்டப் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுவுமே ரெஸ்ட் ரூம் தான். பட் நாங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணல, ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் கோழி வளர்க்குறதுக்காக நாங்கள் போட்டதான். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எல்லாமே பக்காவாக என்னென்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் செய்ய போகிறோம், கோழி எந்த ஸ்பேஸில் வளர்க்க போகிறோம், எப்படி வளர்க்க போகிறோன்றது எல்லாமே டே பை டே வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ், அதுக்கப்புறமா லாங் வீடியோலையும் நான் போட போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை அப்லோட் பண்ணுறேன். நான் பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களோட கைடன்ஸும் எனக்கு கொடுங்க. மொட்டை மாடியில் தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன மாதிரினா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடியிலே தான் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா கோழி நம்ம புதுசாக எடுக்கும்போது இடத்துக்கு பழகணும் இல்லையா. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட்